லீக்கான படத்தை எப்படிடா ஓட்டி ஹிட்டாக போறீங்க அப்படின்னு எல்லாரும் கேட்ட படத்தை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, நம்ம ஜிவி அவரோட பொண்ணை அவங்க அம்மா ஆசைப்பட்ட மாதிரி மிலிட்ரி ஆகணும்னு நினைக்கிறாரு. ஒரு கட்டத்தில் அவர் இறந்தும் போயிடுறாரு. அந்த பாப்பாவை நம்ம விஜய் எடுத்து வளர்க்குறாப்புல. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தான் இந்த படத்தோட கதையே. ஜென்ரல் ஆடியன்ஸை திருப்திப்படுத்தணுன்றது செகண்டரி தாங்க. ஆனால் அவங்க ஃபேன்ஸ் எல்லாம் எகிரி குதிக்க வச்சுக்கிறான்னு தான் சொல்லணும். ஏன்னா குறிப்பாக இந்த ராமனம்மோண்டா சாங்கு, அப்புறம் இந்த செகண்ட் ஹாஃப்ல வர மாஸ் சீக்வன்ஸு, இந்த டைனிங் டேபிள் சீனு, கடைசியாக ஒன் லாஸ்ட் டான்ஸ் அப்படின்னு வர டான்ஸுக்கெல்லாம் தேட்டருக்கேந்து ஆடுதுன்னு தான் சொல்லணும். இந்த மாதிரி அவங்க ஃபேன்ஸுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் பார்த்து பார்த்து பண்ணிக்கிறாங்க இந்த டீம். ஃபஸ்ட்டு ஹீரோ நம்ம விஜய்னா, செகண்ட் ஹீரோ நம்ம அனிருத் தாங்க. அவர்கிட்ட படத்தை கொடுத்தாலே அந்த மியூசிக் எப்படி இருக்குமோ அப்படின்ற பயமே இல்லாமல் இருக்கலாம். இந்த படத்துலையும் அப்படி தான் இருக்குன்னு பிரித்து விட்டுருக்காப்புல. எலெக்ஷன் முன்னாடி ஏன் ரிலீஸ் ஆகலன்னு நீங்கள் இந்த படத்தை பார்த்தா தெரியும். ஏன்னா இது உள்ள இந்து முஸ்லீம் சண்டை, கள்ளசாராய இஷ்யூ, ஸ்டெர்லைட் இஷ்யூ அப்படின்னு எல்லாத்தையுமே பேசி வச்சுருக்காங்க. அப்போ இந்த படத்தில் நெகட்டிவே இல்லையா அப்படின்னு கேட்டால் இருக்குது. இந்த படத்தில் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே மாசின் வருதே தவிர ஒரு நரேட்டிவாக பார்த்தா ஒரு படமாகவே இல்லைங்க. ஒரு சீன் காட்டுறாங்க, அதுக்கப்புறம் வேற எங்கேயோ காட்டுறாங்க, அப்படியே எங்கெங்கேயோ போகுது படம். நரேஷனாகவே கரெக்டாக இல்லைன்னு தான் சொல்லணும். மேக்கிங்காகவே நிறைய மிஸ்டேக்கு, இந்த ஏஐ விஎஃப்எக்ஸ்லாம் சொதப்பி வச்சிருக்கானுங்க. விஜய் மாரி ஒரு பெரிய ஹீரோ, அதுவும் லாஸ்ட்டு படத்துக்கு இப்படிலாம் வச்சது ஒரு பெரிய ஃபால்ட்டுன்னே சொல்லலாம். 2010 சங்கர் பண்ண சம்பவத்தெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா இந்தமாரி சீனெல்லாம் நீங்கள் வச்சுருக்க கூட மாட்டீங்க. அப்புறம் ஒரு சீனில் விஜய் மாசான டைலாக் முன்னாடி பேசினிருப்பாரு. எதுக்குடா அவனை தொட்ட, அவன் சுடு தண்ணியிலே கைய விடுவான், பின்னாடி ஒருத்தன் ஓடி போயிருப்பான். இதெல்லாம் எடிட்டிங்கில் பார்க்காம விட்டுக்கிறாங்க. அப்புறம் எமோஷன்ஸில் விஜய் மமிதா பைஜு இவங்க 2 பேருக்குள்ளே வர எமோஷனு, அப்புறம் ஒரு ஸ்கூலில் குட் டச்சு பேட் டச்சு அப்படின்ற ஒரு விஷயத்த பேசியிருப்பாரு, அதில் வர எமோஷன், இது 2த்தையும் தவிர வேறு எங்கேயுமே எமோஷன் கனெக்டே ஆகலை. என்னதான் விஜய் ஃபேன்ஸு இது அவரோட லாஸ்ட் படம் ஒன் லாஸ்ட் டான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தாலும் ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு இது ஒரு நார்மலான படம் தான். தேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்கு, முடிஞ்சால் போய் தேட்டரில் பாருங்கள்.